எங்கடி போற அப்படி சொல்லி அப்படியே போடுவேன். ஆஃப்டர் லாங் டைம் லாங் ட்ராவல் போகிற தினமும் எம்பசியில் ஒரு இன்டர்வியூ பட் போகிறத பார்த்து இங்கே ஃப்ரண்ட்டில் போகுதில்ல வண்டி ஓட்டுறோம்ல மெயின் ரோட்டில் அங்கேயும் அதையும் எடுக்கணும். இப்போ இல்லை அக்கா காரை திருப்பிட்டு இருக்கா. ஸோ அதான் நான் எடுத்துட்ருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வெளியில் போகிறேன். ஆஃப்டர் வெரி லாங் டைம். யா எஸ் எங்கள் அப்பா வராங்க. பிகாஸ் எங்களை தனியாக விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு பயம். அதனால தான் நாங்கள் தனியாக போனால் ஷாப்பிங் அது இதுன்னு எல்லா கடையிலையும் ஏறிட்டு வருவோம். அதனால தான். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாமே மாஸ்க்கு. அதனால் காக்குலி மாஸ்க் வேணுமா தெரியலையே. ஐ மீன் லைக் வெளியில் போயிருக்கோம். பட் இங்கே கிட்ட க்ராசரி ஷாப்ஸ் இந்த மாதிரி தான் போயிருக்கோம். நாட் டூ ஃபார். இப்போ ஃபஸ்ட் டைம் ரொம்ப தூரமாக. இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்குறதுக்காக போயிருக்காரு. ஸோ அது போட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் எம்பசிக்கு. இல்லைனா வந்துட்டு இந்த மாஸ்க்லாம் போடக்கூடாது. ஆமாம், டிசைனாக மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா போடக்கூடாது அது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு வேர் த மாஸ்க். சர்ஜிக்கல் மாஸ்க் தான் பெஸ்ட்டு. ஹாஸ்பிட்டல்லையும் சரி இந்த மாதிரி. அதுவும் ஜாப்பனீஸ் அப்படி நான் சொல்ல வேண்டாம். they'll be very very strict enough that. So it's better to alright. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். செய்து கான்சுலேட் ஆஃப் ஜப்பான் அங்கே தான் போகிறோம். சானிடைசரும் கையில் எடுத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I'll show you now. நீ போகும் வழியில். Wow, 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 amazing. என் மூஞ்சிக்குள்ள வந்துடு. Very beautiful, very very beautiful. இங்கே வந்து டக்குனு வந்தா பாத்தியா? அங்கே நிற்கிறான். எனக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். எல்லாரும் போயிட்டாங்க. ஆடிட்டு இருக்க எல்லாரும் போயிட்டாங்க. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க. உனி ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? ஓகேச்சா, எனக்கு தெரியும். ஒரு தடவை வந்துட்டு இந்த நான் வண்டி கார் கத்துக்கிற டைம்ல அந்த காமெடி சொல்ல டிரைவர் அசிங்கப்பட்டு போயிட்டோம் நாங்க.
என்ன தெரியுமாச்சு, இவ வந்து அப்போ தான் எல்போ, ஓகேவா. அப்போ வந்துட்டு டிரைவர் இருந்தார். ஸோ அதனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். டிரைவர் வந்து உட்காந்துருக்காரு. டிரைவர் என்ன சொன்னார், சரிம்மா நீ ஓட்டிப்பாருன்னு சொல்லிட்டு நம்பி கையில் கார் இருக்காரு. அந்த கார் வந்து எங்கே தெரியுமா, அம்பத்தூர் ரோட்டில் அங்கே போயிட்டுருக்கு காரு. ஸோ அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது நானும் அம்மாவும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். இவ ஓட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கொஞ்சம் பயம் வந்துட்டு தான் இருந்தது. சரி எதுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தா. அப்போ தான் நான் ஆரம்பித்தேன். இங்கே நான், அங்கே டிரைவர் அண்ணா, பின்னாடி இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, இவ எங்கள் அம்மா, 4 பேர் இருந்தாங்க. சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுருச்சு. நம்மளுக்கு தான் கிளச்சும் தெரியாது, கிளச்சு பிடிக்கவும் வரல. கிளச்சில் கால் வச்சுட்டு ரிலீஸ் பண்ண சொன்னால் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வண்டி நின்றுச்சு. பிகாஸ் கீர் வந்து ஃபர்ஸ்ட் கீர் செகண்ட் கீரில் எப்போவுமே அது வந்து இதாகிடும், பதட்டத்தில் வந்துட்டு அது ஸ்டாப் ஆகிடும். நானும் ஆன் பண்ணுறேன். பின்னாடி வந்துட்டு நம்மளோட எம்டிசி பஸ்ஸு நிற்கிது. எம்டிசி அவ்வளோதான். அவன் ஹார்ன் அடிக்கிறான். என்ன பண்ணுறது, நான் பாட்டுன்னு பின்னாடி இருக்கவங்க எல்லாம் மானம் போகக்கூடாதுன்னு குனிஞ்சிட்டாங்க. நானும் குனிஞ்சு கீழே போயிட்டேன். நான் எப்பவுமே வந்து ஸ்லிப்பர் போடாம தான் ஓட்டுவேன் அப்போல்லாம். இப்போ அப்படிதான். அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அண்ணா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துருங்க, எனக்கு முடியல. நான் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணா உள்ளேருந்தே இப்படி ஜம்ப் பண்ணிங்க வந்துட்டு நான் அப்படியே குடுகுடுன்னு வெளி வழியாக ஓடி அந்த பக்கம் வந்து எல்லாரோட துப்பியும் எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. திட்டி எங்களையும் அசிங்கப்படுத்தி ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது அந்த சிச்சுவேஷன். பட் ஐ திங்க் ரொம்ப தைரியமாக இருந்தேன் நான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ரோடு கூட எனக்கு ரொம்ப பயம். இப்போ ஒரு அது என்ன ரோடு பேர், ஃப்ளைஓவரில் ஏறும்போதும் இறங்கும்போதும் ஓகே, ஏறும்போது ரொம்ப பயமாக இருந்தது எனக்கு. அப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓட்டும்போது அதே மாதிரி நான் வேண்டிகிட்டே இருப்பேன். இங்கேருந்து போகும்போதே இந்த டி நகர்லேருந்து போகும்போதும் அந்த இந்த ரோடு செல்லிங் ரோடாச்சா நுங்கம்பாக்கம், அதில் இப்படி ஃப்ளைஓவர் மாதிரி ஒன்று ஏறும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் அதுக்கு முன்னாடியே வேண்ட ஆரம்பிச்சிருவேன், கடவுளே அங்கே வந்து டிராஃபிக்கே இருக்கக்கூடாது. ஜெமினிலச்சா எந்த ஃப்ளைஓவராக இருந்தாலும் நான் வேண்ட ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ அங்கே இது இருக்கக்கூடாது. பிகாஸ் கிளச்சு பிடிச்சிட்டு எப்படி நிற்கிறது, நான் கிளச்சும் பிரேக்கும் பிடிச்சி தான் இருப்பேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்தாங்க, யாருக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியுமோ நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுங்கன்னு. பட் நம்மளுக்கு தான் பயமாச்சு. அப்புறம் 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 ஓட்ட 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 மேன் மேக் பர்ஃபெக்ட். என்ன டைலாக் அது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னை தலைகீழ ஓட்ட சொன்னால் கூட நான் ஓட்டுறேன். ஒரு அளவுக்கு தான் சொல்லணும், ரொம்பலாம் சொல்லக்கூடாது சரியா. இவ கற்றுக்கிட்டா லைசன்ஸ் வாங்கிட்டா, ஆனால் இன்னும் ஓட்டல. ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாரு, நேரம் போயிடுச்சு. அவர் அப்படியே அள்ளு கலங்கி பாத்ரூம்ல போய் உட்கார்ந்ததான் மிச்சம். ரிவர்ஸ் எடுக்க சொன்னாரு, அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் சொருன்னு வந்துட்டா ஃபாஸ்டா. பின்னாடி என்ன இருக்குன்னே பார்க்கல. நல்ல வேலை பின்னாடி எதுவும் வரல, வந்திருந்தது அவ்வளவுதான். இத்தனைக்கும் அது வந்து ஸ்கூல் பசங்க நடக்கிற ஸ்ட்ரீட்டா, செம்ம ஃபன் அன்னைக்கு. நல்ல வேலை ஸ்கூல் பசங்க யாரும் இல்லை. சொல்றேன்னு வந்துட்டேன். நான் எடுத்தேன் பாரு, மிதிச்சேன் பாரு. அவருக்கு அப்படியே வேர்த்து போய் ஐயோ பெரிய கும்பிட்டு போட்டு, நான் உன் தங்கச்சிக்கு நான் சொல்லியே தர மாட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு பாடி ஃபைனலி செம்மையாக பசிக்குது. அப்படியே நல்லா சாப்பிடலாம். பாய் பாய் சொல்கிறேன். Ice cream chillin', chillin', ice cream chillin', ice cream chillin', chillin', ice cream chillin'.